வணக்கம் மாணவர்களே, எப்படி இருக்கின்றீங்க? நான் உங்கள் செகு விஜய். மாணவர்களே, இன்னைக்கு நான் ஃபார்ம் 3 மாணவர்களுக்கு உங்களுக்கு நான் மேத்ஸ் பாடம் சாப்டர் 3 நான் உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறேன். சாப்டர் 3 நீங்க பாத்தீங்கன்னா உங்க டெக்ஸ்ட் புக்ல, அதாவது கன்சியூமர் மேத்தமேட்டிக், அதாவது மேத்தமேட்டிக் பங்குன. சோ இதுல நீங்க பக்கம் 58க்கு போங்க. பக்கம் 58 நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் क्वेश्चन நம்பர் 6. ரைட், சொந்த சொல்ல நீங்க பாருங்க. இது ஃபைடா பர் கம்பவுண்ட், அதாவது கம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட் பத்தி நான் உங்களுக்கு கத்து கொடுக்க போறேன். சரி, ஃபைடா பர் கம்பவுண்ட், கம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அர்த்தம்? நீங்க ஒரு வங்கியில நீங்க வங்கினா பேங்க், நீங்க காசை போடுறீங்க. சோ அந்த காசு போடும்போது முத பணத்தை நீங்க போடும்போது அதை நம்ம என்ன சொல்லுவோம்? பிரின்சிபல் சொல்லுவோம். வெரி குட். அடுத்தது, அந்த காசை நம்ம போடும்போது நமக்கு வட்டி கிடைக்குது தெரியுங்களா? அதுதான் ஃபைடான்ற போது சொல்லுவோம் நம்ம. அந்த வட்டிக்கு வட்டி கிடைக்குது தெரியுங்களா? அதுதான் ஃபைடா பர் கம்பவுண்ட், அதாவது கம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட். சோ இந்த ஃபைடா பர் கம்பவுண்ட், கம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட்க்கு தனியா ஒரு ஃபார்முலா இருக்கு. நீங்க தேட போறீங்கன்னா சோ அதோட ஃபார்முலா தான் இது. இப்ப நான் உங்களுக்கு ஒயிட் போர்ட்ல இப்ப நான் எழுத போறேன். அதாவது பி, இது பிரின்சிபல். பிரின்சிபல் அசல், எவ்வளவு ஆரம்பத்துல தொகை நீங்க போயிட்டு முதலீடு செய்றீங்களோ அதுதான் பிரின்சிபல். அப்புறம் பிராக்கெட் 1 பிளஸ் ஆர் பர் என். ஆர் ரேட், வட்டி எவ்வளவு கொடுக்கறாங்க அது சதவீதத்தில் இருக்கும் பாருங்களேன். n எத்தனை தடவை உங்களுக்கு ஒரு வருடத்துல வட்டி கொடுக்கறாங்க அதுதான் n. அப்புறம் க்ளோஸ் பிராக்கெட் பவர் nt, cos nt. சோ நீங்க பக்கம் 58ல நீங்க போனீங்கன்னா உங்க டெக்ஸ்ட் புக்ல எக்ஸாம்பிள் நம்பர் 6 நீங்க பாத்தீங்கன்னா முத பணம் முதலீடு பண்றது 15,000. அந்த கேள்வி நீங்க படிச்சீங்கன்னா அங்க போட்டுருக்க பாருங்க, 15,000 வழி. இதுதான் அசல். அப்ப 1 பிளஸ் வட்டி கொடுக்கிற சதவீதம் 4%. சோ 4%னா நீங்க 4 over 100 நீங்க போடணும். 100 நீங்க போட்டாகணும். 4% பர். நீங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லிருக்காங்க? ஒவ்வொரு 6 மாதமும் ஒரு தடவை வட்டி கொடுக்கறாங்க. அப்ப ஒரு வருஷத்துல எத்தனை மாசம் இருக்கு உங்களுக்கு? 12 மாசம். ஒவ்வொரு 6 மாசம்னா ஒரு வருஷத்துல அப்புறம் 2 தடவை வட்டி கொடுக்கறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, நான் திருப்பி சொல்றேன். ஒரு வருஷத்துல 12 மாசம், 6 மாசம் ஒரு தடவை வட்டி வழங்கப்படுதுன்னா ஒரு வருஷத்துல 2 முறை வட்டி வழங்கப்படுது அப்படின்னா சோ அப்படின்னா உங்களோட n 2 ஆயிருச்சு. ஓகேங்களா? பவர் n 2 டைம்ஸ் t டெம்போ, டெனியோனா எத்தனை வருடம். நீங்க பாருங்க, 3ஆம் வருடம் கடைசியில கேட்கறாங்க எவ்வளவு தொகை சேர்ந்திருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப 3ஆம் வருடம்னா உங்களோட t 3, அது வருடத்தை குறிக்குது. புரியுதுங்களா? ஓகே, இப்ப அடுத்தது நம்ம இது சால்வ் பண்ணோம். இப்ப 4 over 100, 4 over 100. ஓகேங்களா? இது கோசப்புள்ளி கோசம் 4. கோசப்புள்ளி கோசம் 4 2ல நம்ம வகுத்தாக்கா நம்மளுக்கு கோசப்புள்ளி கோசம் 2 கிடைக்கும். சோ அந்த கோசப்புள்ளி கோசம் 2 1ல நம்ம கூட்டினாக்கா 1 புள்ளி கோசம் 2 கிடைக்கும் நம்மளுக்கு. அப்ப 15,000 வள்ளி பெருக்கல் 1 புள்ளி கோசம் 2 பவர். இங்க நீங்க பாருங்க, 2 3 நம்ம பெருக்குனாக்கா நமக்கு என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும் நம்மளுக்கு. சோ பவர் 6 கோசம் எண்ணம். சோ இது நீங்க கால்குலேட்டர்ல நீங்க தட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் எவ்வளவு கிடைக்கும்? how much students? ஓகே, உங்களுக்கு 16,892 வள்ளி புள்ளி 44 காசு கிடைக்கும். இதுதான் விடை உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க பாருங்க உங்களோட புக் டெக்ஸ்ட்ல. சோ இது நீங்க கால்குலேட்டர் நீங்க தட்டினாலே உங்களுக்கு இந்த விடை உங்களுக்கு கிடைக்கும். இப்படித்தான் நீங்க இந்த ஃபார்முலா பயன்படுத்தி நீங்க தேடணும். சரி, இப்ப இந்த விடை உங்களுக்கு கிடைச்சிருக்கு தெரியுங்களா? இது அசல் அந்த 15,000 வள்ளியும் அந்த வட்டியும் சேர்த்து தான் இந்த தொகை உங்களுக்கு கிடைக்குது. சோ இந்த ஃபார்முலா நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு நேரடியாக உங்களுக்கு அசலும் வட்டியும் ஒன்றாக அது உங்களுக்கு கணக்கு பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். இதுதான் இந்த ஃபார்முலாவோட சிறப்பு. சோ இந்த ஃபார்முலா என்னத்துக்கு பாய்க்கணும்? ரொம்ப இது கம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஃபைடா பர் கம்பவுண்ட், அதுக்கு நம்ம பயன்படுத்துற இந்த ஃபார்முலா. சரிங்களா? ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சோ நான் தான் செகு விஜய், நான் தான் மேத்ஸ் கிளாஸ் நடத்துறேன். சோ என்னோட மேத்ஸ் கிளாஸ்ல பாடத்தை ரொம்ப சுலபமா கொண்டு போய் நான் மாணவர்கிட்ட போய் சேர்ப்பேன். சரிங்களா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க 2 மாணவர் இருக்கிறாங்க. இவர் இங்க இவர் பேர் ஈஸ்வரன். ஈஸ்வரன், you have been studying with me since standard 2, ஆமாங்களா இல்லீங்களா? ஈஸ்வரன் என்கிட்ட 2ஆம் பிள்ளை இருந்து இப்போ ஃபார்ம் 3 படிக்கிறாரு. அதாவது 8 வருஷமா என்கிட்ட மேத்தமேட்டிக் படிக்கிறாரு.
ரைட். இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா சவர்ணா வந்து 3ஆம் இருந்து என்கிட்ட இப்போ வந்து ஃபார்ம் 3 வரைக்கும் படிக்கிறாங்க, 7 வருஷமா படிக்கிறாங்க. சோ இவங்களுக்கு எல்லாமே வந்து மேத்ஸ் நான் தான் கத்து கொடுக்குறேன். சோ இவங்களுக்கு வந்து மேத்ஸ்ல வந்து ரொம்ப சிம்பிளா கொண்டு போய் அவங்களை போய் சேர்த்துறேன். சோ ஈஸ்வரன், என்னோட மேத்ஸ் கிளாஸ்ல உங்களுக்கு என்ன என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? வெரி கிளியர். ரைட். சோ ஒரு கட்டத்துல நீங்க வந்து மேத்ஸ் தடுமாறிக்கிட்டு இருந்தீங்க, என்கிட்ட வந்தீங்க, அப்ப நீங்க வந்து நல்லா வந்து தேர்ச்சி பெற்று நீங்க நல்ல சிறப்பான ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடைச்சிச்சு. அதாவது 6ஆம் வந்து உங்க ஸ்கூல்லயே வந்து நீங்க டாப் ஸ்டூடெண்டா நீங்க வந்து வந்தீங்க, ஆமாங்களா இல்லீங்களா? எவ்வளவு கிடைச்சிச்சு உங்களுக்கு 6ஆம் கடைசி ஆண்டு பரீட்சையில? 100 மார்க் உங்களுக்கு கிடைச்சிச்சு. 100% மார்க் எடுத்தாரு. சோ அவர் வந்து என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் ஈஸ்வரன் கிட்டனா, நான் ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுத்தாக்க கரெக்டா செஞ்சு எடுத்துட்டு வந்துருவாரு, தெரியாதுன்னா வாய் திறந்து கேட்பாரு. அதனால எனக்கும் அவர் வந்து கத்துக் கொடுக்கறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். சோ நீங்க இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா, நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க நாடி வாங்க. ஈஸ்வரன் மாதிரி கண்டிப்பாக நான் உங்களுக்கு மேத்ஸ் பாடத்தை வந்து சுலபமாக்கி உங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பேன். எவ்வளவு எளிமையா உங்களுக்கு போய் கத்துக் கொடுக்கணுமோ அவ்வளவு எளிமையா கத்துக் கொடுத்து உங்களுக்கு நான் புரிய வைப்பேன் மேத்ஸ். நிச்சயமாக நீங்க வந்து மேத்ஸ்ல நீங்க வந்து நல்ல ஒரு புள்ளியை நீங்க வாங்கலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம். சவர்ணா, வாட் யூ லைக் அபவுட் மை டீச்சிங் இன் மேத்ஸ்? அவங்களுக்கு ரொம்ப சுலபமா என்னோட கத்துக் கொடுக்கிற விதம் அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்காங்க, ஏன்னா சுலபமாக்கி கொடுக்குறேன். சோ சவர்ணாவும் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணாங்க என்கிட்ட வந்து படிச்சு, ஆமாவா இல்லையா சவர்ணா? ஆரம்பத்துல what you got for maths? Very poor marks, right? But after you came to my class, you saw a lot of improvement. You are struggling with maths in the early stage, right? Now you can get 80 and above, right? Yes. பாருங்க, என்னோட கிளாஸ்ல ஆரம்பத்துல வரும்போது ரொம்ப போரா மார்க், அப்புறம் இப்போ வந்து 80 மார்க் மேல எடுக்கிறாங்க. சோ கவலைப்படாதீங்க, நீங்க ஃபெயிலா இருந்தீங்கன்னா வருத்தவே படாதீங்க. டியூஷன் ரக்கான்ல வந்து என்னை நாடுங்கள், நான் செகு விஜய். நிச்சயமாக நான் வந்து கிளாஸை வழி நடத்தி உங்களுக்கு மேத்ஸ் பாடத்தை சுலபமாக்கி கொண்டு போய் சேர்ப்பேன். நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.